நண்பர்களே, இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகைக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 சென்ட் இடங்க. உள்கட்டுமானம்னு பார்க்குறப்ப ஒரு 800 சதுரடி வந்துடுதுங்க. வடக்கு பார்த்த வாசலுங்க. ஒரு 43 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க, பேசிக்கலாங்க, விலை வந்து பேசிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டை போய் பார்த்துருவோம், சரிங்களா? ஒரு அருமையான கட்டுமானம் பாருங்கள், இந்த மாதிரி வருது. உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி இதில் பைக் பார்க் பண்ணிக்கலாம். சேஃப்டி கேட் வந்துடுது, வெளியில் ஒரு கேட்டு. இது சேஃப்டி கேட்டுங்க, சேஃப்டி கேட்டு இப்படி வருது. இதை திறந்தோம்னா மர டோரு பார்த்திங்களா, நல்லா இருக்கா? தேக்கு மர செட்டுங்க. இது வந்து நிலக்கதவு செட்டு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கா? கிரானைட்டில் அருமையாக நேர்த்தியாக இருக்குது. தேக்கு மர கதவு ரொம்ப நல்லா இருக்குது. சாவி இந்த மாதிரி வந்துடுது. நல்லா இருக்கா? மேலே பால் சீலிங் நல்லா இருக்கா? பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க வீடு. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த ஓவியங்கள்லாம் நல்லா இருக்குது. ஒரு 220 சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க. நல்லா பெரிய ஹாலு. ஜன்னல் எல்லாமே வந்துடுது. சுற்றி வீட்டில் வந்து எல் ஷேப்பில் இடம் வந்து 1.5 அடி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வாஷ் பேஷன் வந்துடுது. செவுத்துலலாம் அருமையாக ட்ராயிங் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆர்ட் பூரா ரொம்ப அழகாக இருக்குது. ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கிச்சன் நுழைவாயில் பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குல்ல? வாங்க, கிச்சனில் மேலே டாப்பெல்லாம் பாருங்கள், கிரானைட்டில் அருமையாக நேர்த்தியாக போட்டிருக்காங்க. கிச்சன் மாடுலர் கிச்சனுங்க. மேலே புறாமே கபோர்டு வந்துடுது. டஃபன் கிளாஸ் ஒர்க்கோடு அந்த கபோர்டு வந்துடுது. இது வந்து லாண்ட்ரி ஏரியா. இங்கே இந்த மாதிரி லாண்ட்ரி வச்சுக்கலாம். மேலே வந்து வெண்டிலேஷனுக்காக காற்று வரும், வெளிச்சம் நல்லா கிடைக்கும், மழை தண்ணி உள்ளே வராது. மேலே வந்து ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு 240 சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய, 140 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க. 240ன்னு தவறுதால சொல்லிட்டேன், 140 சதுரடி. இந்த மாதிரி வருதுங்க. ஜன்னல் இருக்குது, திறந்துக்கலாம். காற்றோட்டம் நன்றாக இருக்கும். பார்த்திங்களா, நல்லா இருக்கா? இந்த மாதிரி வருது. மேலெல்லாம் கபோர்டு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், இண்டியன் டாய்லெட் வந்துடுது. மேலே வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கிட்டு சைட்லேயும் அந்த ஒரு அடி விட்டுருக்காங்க. காம்பவுண்ட் வால் தெரியுதுங்களா? அந்த வீட்டு காம்பவுண்ட் வால். நம்ம வீட்டுக்கு இங்கிட்டு கேப் இருக்குது, விட்டுருக்காங்க. இது வந்து 10க்கு 10 பெட்ரூமுங்க. பாருங்கள், மேலே கபோர்டு இருக்குது, மேலே பூ டிசைன் எல்லாம் நல்லாயிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்குது. 10க்கு 10. அந்த இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னடா ப்ளூ கலராக டைலில் தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஹாலில் தெரிகிற அந்த பால் சீலிங்கோட லைட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம், வெஸ்டர்ன் வந்துடுது இந்த பெட்ரூமில். இந்த மாதிரி இருக்குங்க. வீட்டு ஜன்னல் வந்துடுது. ரோடு இந்த பக்கம் திறக்கும் பொழுது ரோடு வந்துடுது. பாருங்கள், நல்லா இருக்கா வீடு? அருமையாக இருக்குது. மாடிக்கு போய் பார்த்துருவோம். மாடியில் தட்டோடு நல்லா வச்சுருக்காங்க. ஒரு 750 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இருக்குது. துணி காய போடுற ஆங்கிள் எல்லாமே இருக்குது. நைட் நேரத்தில் டியூஷன் படிக்கிறதுக்கு இங்கே வந்து லைட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றி வர வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க, நல்லா இருக்குது. பாருங்கள், தண்ணி நல்லா இருக்குங்க. குடி தண்ணீர், போர் வாட்டரே நம்ம வந்து குடிக்கலாம், அந்தளவுக்கு தண்ணி நல்லா இருக்குது. பார்த்திங்களா, சுற்றி வேறு
நல்ல வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க. ஃபுல்லாக வீடுகள் தான் பாருங்கள். மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய வீடுங்க. ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. சரிங்களா? பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிக்கும். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.